அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். இந்த விழா மேடையில் அமைந்திருக்கும் அவலூர் வாழ் பெரியவர்களுக்கு முதல் என் வணக்கத்தை மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேருக்கு இந்த அவலூர் கிராமத்தில் அதாவது நாடக மேடை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. அதாவது இந்த ஊருக்கு இது ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் ஏன் இதை அவசியம் ஏன் திடீர்னு ஏன் இது ஏற்பட்டதுன்னா, இது அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுது. தற்செயலாக வெங்கட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஏன்னா நம்ம பயிற்சி மையத்தில் வருஷம் ரிசல்ட் ஒரு 300 பேர்கிட்ட பாஸ் பண்ணிகிட்டே வராங்க. நாங்கள் அவலூர்லேருந்து நிறைய முன்னெல்லாம் அவலூர்னா ஒரு லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு கொடுப்பான். உங்கள் ஊர் பசங்க கொடுப்பா, உங்கள் பசங்க பாஸ் பண்ணாங்க பேசி கொடுங்க லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. நாங்கள் கேட்கும் போது என்னென்னா, இந்த தடவை அது மாதிரிலாம் இல்லவே இல்லை. என்ன தான் ஆச்சு உங்கள் ஊருக்கு, என்ன தான் ஆச்சு, ஏன் அரசு ஊழியர்கள் படிக்கலையா, நம்ம சென்டரில் படிக்கலாம் கூட பரவாயில்ல, வேறு எங்கேயாவது படிக்கிறாங்களான்னா எங்கேயுமே போகிறது கிடையாது. எதனால் இந்த ஒரு ஸ்டாக்னேஷன்? ஆக்சுவலாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ லிஸ்ட் எடுத்து பார்த்துருக்காரு. லிஸ்ட் எடுத்து பார்த்தா இந்த ஊரில் 50 அரசு ஊழியர்கள் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இங்கே நின்று இருக்காங்க. சிலர் வர முடியாத சூழ்நிலை இருக்குது. நம்ம பயிற்சி மையத்துலேயும் சரி, சில பயிற்சி மையத்துலையும் படிச்சிருக்காங்க. அது எங்கே படித்தாலும் சரி, ஏன் இந்த ஒரு ஒரு குழப்பமான மனநிலை எதனால் வந்தது? ஏன் அரசு ஊழியர் ஆவது பிடிக்கலையா, இல்லை அதில் ரொம்ப கஷ்டம் இருக்கா, ஏன் இப்போ மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லையா, விழிப்புணர்வு இல்லாததால் தான் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறாரா, எதனால் எங்களுக்குன்னு ஒரு டவுட் ஆகிடுச்சு. அதனால் அவர் என்ன சொன்னார், சார் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாமா எங்கள் ஊரில், இது மாதிரி விழிப்புணர்வு பற்றி சொல்லுங்கள், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு, போட்டித் தேர்வு, அதாவது அரசு வேலையோட அவசியம் என்ன, கவர்மெண்ட் ஜாப் வேணுமா அப்படின்றத பற்றி ஒரு ஃபங்க்ஷன் பண்ண நாங்கள் நிறைய தயங்கணும். ஏன்னா நம்ம இது மாதிரி பண்ணதில்லைப்பா, என்ன ஏதாவது தவறுதலாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோம். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, இது நல்ல முயற்சி தானே, ஒரு நல்ல வேலை செஞ்சால் என்ன ஒன்று எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னோம். அதனால் அப்போவும் தயங்கினோம். கொஞ்சம் இயற்கையும் அப்போ மழை கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி அவர் மறுபடியும் வற்புறுத்தி இந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி நடந்துருக்கு. முதல் நான் இங்கே பார்க்கும்போது ஒரு 3 விதமான மக்களை பார்க்குறேன். குட்டி பசங்க எங்கள் சேரில் உட்காந்துருக்காங்க. இவங்க தான் வருங்கால, நான் யாருக்காக பேசுறதுன்னு எனக்கு கொஞ்சம் குழம்பிட்டேன். இப்போ பெற்றோர்கள், பெரிய வயதான பெரியவர்கள் இருக்காங்க, இல்லத்தரசிகள் இருக்காங்க, இளைஞர்கள் அந்த பின்னாடி கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போ நாங்கள் மோட்டிவேஷன் பண்ணனா எதை நோக்கி நான் மோட்டிவேஷன் பண்ணுறது? இளைஞர்களை வச்சு பேசுகிறதா, இல்லை பெற்றோர்களை வச்சு பேசுகிறதா, இந்த குட்டி பசங்களுக்காக பேசுகிறதா அப்படின்னு ஒரு மாதம் குழப்பத்தில் இருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஆனால் நாங்களும் ஒரு அரசு, நாங்களும் சாதாரண ஒரு நானும் செய்யார் பக்கத்தில் அனுப்புத்தூர் அப்படின்னு ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இந்த நிலையில் இன்றைக்கி தலைமைச் செயலகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கேன். எல்லாருமே அப்படியே ஒரு சாதாரணமாக வரல, எல்லாருமே ஒரு கிராமத்தில் பிறந்து, இந்த சாருங்க 2 பேருமே கூட ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அந்த கிராம அனுபவத்தை பார்த்து தான் வந்தாங்க. அது மாதிரி என்னுடைய மிஸ்ஸஸ் ஊரும் ஏனாதவாடின்னு சொல்லிட்டு செய்யார் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான். ஏன்னா கிராம வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு இந்த ஸ்டேஜை பார்த்த உடனே, இந்த ஸ்டேஜில் குட்டி பசங்க விளையாடுவாங்களா, இல்லை டிஎன்பிசிக்காக இங்கே உட்காந்து படித்தா எப்படி இருக்கும் ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன். இங்கே எல்லாமே ஃபுல்லாக எல்லாம் புக்கெல்லாம் வச்சு, நீங்களாம் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரில. இப்போ டிஎன்பிசியில் படிக்கிறவங்க எல்லாருமே நைட் ஸ்டடி பண்ணுவாங்க, எல்லா வசதிகளும் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் நாடக மேடைன்னு போடுறீங்க. இந்த நாடக மேடையை ஒரு 10 பசங்க உட்காந்து டிஎன்பிசிக்காக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் ஒரு ஊர் கிராமத்தில் 500 பசங்க ஒரே எக்ஸாம்பிள் டிஎன்பிசியை சந்தேகப்பட்டாங்க. ஒரு கிராமத்திலேருந்து எப்படி 500 பேர் பாஸ் பண்ணுவாங்க? ஏதோ கொஷின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு, ஏதோ நடக்குது அப்படிலாம் சந்தேகப்பட்டாங்க. அப்படிப்பட்ட கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க இந்த மேடையை பார்த்தோன்னே எனக்கு நல்லா லைட் வெளிச்சம் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு 10 இளைஞர்கள் இருக்காங்க. ஆனால் இளைஞர்கள் ஏன்னா இப்போ இந்த 50 ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க, 50 பேர் சுயநலமாக தான் மட்டும் வேலை வாங்கிட்டு, ஏன் மற்றவங்களுக்கு சொல்லி தான் வரும். டிஎன்பிசி படிக்கிறது என்னன்னா, அந்த பசங்க இன்னொருத்தர் போய் படுறா, கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் பண்ணுறா, நல்லா அதான்டா பண்ண முடியும்னு அப்படி அவேர்னஸ் கொடுத்தா தான் என்ன பண்ண. நாங்கள் அவேர்னஸ் கொடுக்கவே தேவையில்லை. அந்த 50 இளைஞர்கள் இருக்காங்களே, அவங்க மேலே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அவங்க நினச்சிருந்தா அடுத்த ஆளுக்கு அடுத்த வர இளைஞர்களுக்கு, கல்லூரி படிக்கிற இளைஞர்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணி படி ஏன் படிக்கல, இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற தம்பி தங்கச்சிகள் அவங்களுக்கு சொன்னால் கூட போதும். தம்பி தங்கச்சிகளை இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ப்ரைவேட் ஒர்க் எப்படி ஒன்றா வாழ்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. ஏன் இன்றைக்கி ஒரு விவசாயம், கிராமங்களில் தான் இந்தியா வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொன்னார். கிராமங்கள் தான் முக்கியமானது. கிராமங்கள் விவசாயம் எல்லாமே விவசாயத்தையே நம்பியிருந்தோம்னா, நம்ம விவசாயம் நான் தவறுதலாக சொல்ல, இன்றைக்கி இருக்கிற அரசு ஊழியர்கள் 50 பேர் இந்த கிராமத்தில் இருக்காங்க கூட, அவங்களும் விவசாயம் செய்யலாம். அரசு வேலை மட்டும் செய்யலை, சனி ஞாயிறு லீவு கிடைக்குது, இல்லை வீட்டில் இல்லத்தரசி இருப்பாங்க, அவங்கள வச்சு விவசாயம் பண்ணலாம். விவசாயத்தை கைவிடவே சொல்லலை நான். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நிரந்தர ஒரு அரசு அதிகாரிக்கு இருக்கிற நன்மைகள் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு முதல் தெரிஞ்சிங்க.
அந்த பெனிஃபிட் எல்லாம் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சால் தான் அதுக்கு படிக்கணும்னு அவேர்னஸ் வரும். இப்போ நான் சொல்கிறது வந்து இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் தயவுசெய்து மெயினாக நினச்சிங்க, இந்த குட்டி பசங்களுக்கு இப்போ சொன்னால் கூட புரியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க மனசில் அரசு அதிகாரி ஆகணும், அரசு அதிகாரி ஆகணும், அரசு அதிகாரி ஆகணும். ஏன் சார் அரசு அதிகாரியா? ப்ரைவேட் ஜாபில் போகக்கூடாது. ப்ரைவேட் ஜாபில் இருக்குது, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்குது, 1 லட்ச ரூபாய் சேலரி வாங்குறவங்க கூட கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் ஒரு குரூப் 4 வேலைக்கு போகிறவனை பார்த்து பொறாமப்படுறாங்க. ஏன்னா அவன் வந்து 60 வயசு வரைக்கும் சாஃப்ட்வேரில் இருக்க 1 லட்ச ரூபாய் சம்பளத்தை சாஃப்ட்வேரில் வாழ்க்கை ஃபுல்லாக அவன் போக முடியாது. அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் மேலே சுரண்டிட்டு என்ன பண்ணுவான்னா, அதுக்கப்புறம் ஒரு 40 வயசுக்கு ஒரு சாஃப்ட்வேரில் யாருன்னா 60 வயசுக்கு மேலே வேலைக்கு போய் பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய கம்பெனியில் 60 வயசு வரைக்கும் யாராலையும் வேலை செய்ய, என்றைக்கு வேலையை விட்டு தூக்குவானே தெரியாது. என்ன ஏதாவது சின்ன ஒரு முதலாளியை பார்த்து ஒரு சின்ன ஒரு பேச்சு பேசினா கூட அவன் வேலையை விட்டு எடுத்துருவான். பணி நிரந்தரன்றது தனியார் வேலையில் கிடையவே கிடையாது. நிரந்தர வேலைனா அதுதான் அரசு வேலையில் பொறுத்த வரைக்கும் பணி நிரந்தரம். 58 வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 60 வயசு ஆகிட்டாங்க. 60 வயசு வேலைக்கு ஜாயின் பண்ணால் 60 வயசு வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா நீ தவறு பண்ணாத வரைக்கும் அழகாக அப்படி எந்த மன உளைச்சலும் கிடையாது. ஒரு ஜாப்னு இருக்க போகிறோம். ஆனால் இதே ப்ரைவேட் வேலையில் இருக்க என்ன பண்ணுவான், இந்த ஜாப் விட்டுட்டு அடுத்த ஜாப் போகலாமா, நம்மளை தூக்கிடுவாங்களோ, இதே மாதிரி குழப்பி லைஃப் லாங் என்ன பண்ணும், அந்த ப்ரைவேட் வேலையில் போட்டு 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 குழப்பினே இருக்கும். ஆனால் அரசு வேலையில் பணி நிரந்தரம் ரொம்ப முக்கியமானது. பணி நிரந்தரம் மட்டும் இல்லை, முன்னெல்லாம் சொல்லுவாங்க கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசுன்னுவாங்க. முன்ன சொல்கிறது என்னென்னா கவர்மெண்ட்டில் சம்பளம் கம்மியாக இருந்ததுன்னா அதனால் என்ன சொல்லுவோம், கால் காசுப்பா கவர்மெண்ட் வேலை இருந்தால் போதும்பா, சம்பளம் கம்மியாக இருந்தால் கூட போதும்பா, அதனால் கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்பும்பா, கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அது மாதிரிலாம் கவர்மெண்ட்டில் பே கமிஷன், இன்றைக்கி 8th பே கமிஷன் வரப்போகுது. ஒரு சாதாரண ஒரு 10ஆம் கிளாஸ் படித்த பையன் இன்றைக்கி வேலைக்கு போனால் வாங்குகிற முதல் மாத சம்பளம் பிடிப்பு இல்லாமல் 33,000 ரூபாய் வருது. 33,000 ரூபாய் சம்பளம் எந்த இடத்துல தருவாங்க? ஒரு பிஹெச்டி படித்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் காலேஜ் காஞ்சிபுரத்தில் ப்ரைவேட் காலேஜில் வேலை செய்கிறாங்க. பிஹெச்டி முடித்தவங்க அவங்களுக்கு 15,000 18,000 ரூபாய் தான் தராங்க. ஆனால் ஒரு 10ஆம் கிளாஸ் படித்தவங்க ஒரு 33,000 ரூபாய் முதல் மாதம் சம்பளம் வராங்க. சம்பளம் மட்டும் பிரச்சனை இல்லை, இந்த சம்பளம் அப்படியே இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தால் சம்பளம் மாதம் வருஷம் ஏற்றி தருவாங்கன்னா அவன் எப்பாவது விருப்பப்பட்டானா சம்பளத்தை ஏற்றி தருவான். கவர்மெண்ட் வேலைக்கு போனீங்கன்னா வருஷத்துக்கு 9% மினிமம், நான் சொல்கிறது வருஷத்துக்கு 9% சம்பளம் ஏறும். 3% ஒரு வருஷம் வேலைக்கு ஜாயின் பண்ணால் கரெக்டாக 1 இயர் ஆனால் 3% சம்பளம் ஏறும். அது இல்லாமல் இந்த பஞ்சப்படின்னு டிவியில் பார்க்குறீங்களே, மத்திய அரசு பஞ்சப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பஞ்சப்படி டி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அது வந்து வருஷத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 3%, 6 மாதத்துக்கு ஒரு 3% மினிமம். நான் சொல்கிறது இது மொத்தம் கூட்டி பார்த்தாலே ஒரு வருஷத்துக்கு 9% சம்பளம் ஏறுது. அப்படி 9% சம்பளம்னா 2,500 ரூபாய் சம்பளம் ஏறும். 33,000 ரூபாய் சேர்ந்தான்னா அது பாட்டு சம்பளம் எப்படி போகுதுன்னே தெரியாது, சம்பளம் பாட்டு ஏறிட்டே போகும். ரெண்டாவது இது மட்டும் தானே சார் சம்பளம் மட்டும் இதுவானா, நான் சொல்கிறது குரூப் 4க்கு 33,000 ரூபாய். இதே குரூப் 2 படிச்சுன்னா குரூப் 2 படித்தா 70,000 ரூபாய் சம்பளம், குரூப் 1 படித்தா 85,000 ரூபாய் சம்பளம். அது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாமே வாழ்க்கை பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லாதீங்க. படிப்பே நம்ம பசங்களை எதுக்கு நல்லா படிக்க வைக்கிறோம், பசங்க நல்லா படித்து நல்லா சம்பாதிக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், அதுதான் பணம் தான். அது ரெண்டாவது விஷயம். கல்வி முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம லைஃப் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த படிக்கிறது விவசாயம். நான் விவசாயம் செய்யுங்க வேணான்னு சொல்ல வரல, அதை தயவு செய்து கைவிடாதீங்க. இப்போது உங்கள் கொள்ளு தாத்தா என்னவா இருந்தார்? கொள்ளு தாத்தா விவசாயம் பண்ணார். கொள்ளு தாத்தா ஆக்சுவலாக வந்து ஒரு வறுமையான நிலையில் நல்லா ஃபேமிலி முன் வரல. உங்கள் தாத்தா கொஞ்சம் யோசனை, இங்கே இருக்கிற எல்லாருமே யோசனை பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கிற ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் உங்கள் கொள்ளு தாத்தா கண்டிப்பாக கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. உங்கள் தாத்தா கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆனால் அவரும் கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. சரி, உங்கள் அப்பா கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆனால் அப்பாவும் கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. சரி, நீ யாரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆனால் நீயும் கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. சரி, உங்களுக்கு வரப்போகிற பேரன் பேத்தியா கவர்மெண்ட் சர்வெண்ட்னா அவங்களும் கவர்மெண்ட். ஒரு தலைமுறையே ஒரு வறுமையின் நச்சு சூழல் சொல்லுவாங்க. விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. பாவர்ட்டினா என்ன அர்த்தம்? வேலை இல்லைன்னா அவ்வளோதான். அரசு வேலைன்றது நல்ல வேலையானா வறுமையிலேருந்து வெளியே வரதுக்கு நல்ல வேலை தான் எனக்கு பொறுத்த அரசு வேலை. அப்படி பார்க்கும்போது ஒரு பழைய ஜென்ரேஷன் ஆதி காலமாக அந்த உன்னுடைய கொள்ளு தாத்தாலேருந்து அப்படியே விவசாயம் போதும், இந்த வாழ்க்கையே போதும், எப்போதும் கிராமத்திலே வாழ்ந்துட்டு நான் சாப்பிட்டு, அது நல்ல மனசு தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கி வந்து சொசைட்டியில் வெளியே வந்து பாருங்கள், ஒரு பயங்கரமான உலகம் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்குது. அப்படி பார்க்கும்போது ரொம்பலாம் பெருசாக நம்ம ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறதுக்கெல்லாம் அரசு ஆகணும்னு சொல்ல வரல. இருந்தாலும் கஷ்டப்படாமல் லைஃப் லாங் நம்ம வாழ்க்கையை தள்ளுறதுக்கு நம்மளுக்கு நிரந்தர வேலை வேணும். அந்த வேலை பொறுத்த வரைக்கும் பணி நிரந்தரமும் இருக்குது, சம்பளமும் நல்ல சம்பளம் இருக்குது, பதவி உயர்வு இன்னொன்று முக்கியமான வேலையில். இப்போ வெங்கட்டே வச்சிங்க, வெங்கட் என்னவா சேர்ந்தார்? ஒரு குரூப் 4ல் டைப்பிஸ்டாக சேர்ந்தார். சேர்ந்து எவ்வளோ செக்ரட்டரியேட்டில் தலைமைச் செயலகத்தில் ஒரு டைப்பிஸ்டாக சேர்ந்து ஒரு 4 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் இதுக்குள்ளே 2 ப்ரொமோஷன் வந்துச்சு. டைப்பிஸ்டாக இருந்து அசிஸ்டண்ட் ஆகி ஏஎஸ்ஓ ஆகிட்டார்.
ஏஎஸ்ஓன்னா குரூப் 2 வேலை, குரூப் 4ல் வேலைக்கு போய் குரூப் 2A வேலையாக மாறி இன்னைக்கு குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் வேலையில் இருக்கார். இன்னும் ஒரு 5 வருஷத்தில் என்ன பண்ணணும்னா தலைமைச் செயலகத்தில் செக்ஷன் ஆஃபீஸர் ஆகிடுவார். செக்ஷன் ஆஃபீஸர்னா அரசாணையில் கையெழுத்து போகணும். ஒரு ஜிஓவில் கையெழுத்து போகிறதுக்கு பவர் யாருக்காவது இருக்கா உங்களுக்கு? ஒரு அரசு எல்லாமே அரசாணை, தலைமைச் செயலகத்தில் அரசாணை வெளியிடுவோம். அந்த அரசாணையில் கையெழுத்து போடுவார் அவர். இன்னும் இப்போ போட முடியாது, இன்னும் 6 வருஷத்தில் செக்ஷன் ஆஃபீஸர் ஆனால் ஆடுவார். அவர் சின்ன வயசுலேயே வேலை வந்துட்டார். அவருடைய பதவி எதிர்க்கிமா போவார், செக்ஷன் ஆஃபீஸர் ஆகி, அண்டர் செக்ரட்டரி ஆகி, டெப்டி செக்ரட்டரி ஆகி, ஜாயின்ட் செக்ரட்டரி ஆகி, அடிஷனல் செக்ரட்டரியாக ரிட்டையர் ஆவார். ஏன்னா சின்ன வயசில் வேலை வந்துட்டா. அடிஷனல் செக்ரட்டரி ஒன்றும் இல்லை, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அடித்தரேன். அடிஷனல் செக்ரட்டரியாக தலைமைச் செயலகத்தில் அவர் ரிட்டையர் ஆவார். என்னுடைய கருத்து. ஒரு சின்ன ஒரு செயல் செஞ்சார், ஒரு கிளாஸை போனார், படித்தார். அதில் இன்றைக்கி அவருடைய வாழ்க்கையோட நிலைமையே மாறி இருக்குது. அப்போ எல்லாருமே அதே மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் கூட முயற்சி பண்ணாமல் ஏன் நம்ம பசங்களுக்கு தயவுசெய்து குட்டி பசங்களுக்கு சொல்லுங்கள், டே நீ கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகும், கவர்மெண்ட் சர்வெண்ட் ஏன் ஐஏஎஸ் ஆகலாமா? நிறைய காம்படிஷன் எக்ஸாம்ஸ்கள் இருக்குது. சார் சொல்லுவார் இன்னும் என்னென்ன எக்ஸாம்ஸ் சொல்லி. டிஎன்பிசி இப்போ நான் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஈஸியாண்டு டிஎன்பிசி தமிழ்நாடு அரசு நடத்து. நாங்கள் போட்டுக்கிறது மத்திய அரசு, மாநில அரசு. சார் ஐயா சொன்ன மாதிரி முன்னெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கும், ஏதாவது காசு குத்து வாங்குவாங்க, இப்படிலாம் இருந்து. இப்போலாம் எல்லாமே மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நேர்மையான முறையில் போட்டித் தேர்வுகள் மூலம் தான் வேலைக்கு, கவர்மெண்ட் வேலைக்கு ஆட்களை செலக்ட் பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ண படித்தாதான் முடியும். படித்தேன்னா ஒன்றும் பெருசாலாம் படிக்க தேவையில்ல சார். நான் கிராமப்புற மாணவன் சார், நான் இங்கிலீஷே தெரியாது சார், நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன் சார். இங்கே இருக்கிற எல்லாமே தமிழ் மீடியம் படித்தோம் தான், வெங்கட்டும் தமிழ் மீடியம் படித்தோம் தான். இந்த 50 பேர் அவலூரில் இருக்க 50 பேரும் தமிழ் மீடியம். இங்கிலீஷ்லாம் ஒன்றும் பெருசாக தேவையில்லை, நம்பிக்கையாக உழைக்கணும், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். எங்கள்கிட்ட காசுலாம் இல்லை, காசுலாம் தேவையில்லை. கிளாஸ் போகிறதுக்கு காசு இல்லை சார். கிளாஸ் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் சோஷியல் மீடியா பயங்கரமாக இருக்குது. நீ கிளாஸ் கூட வரத்தேவை, சோஷியல் மீடியா வச்சு கூட படிக்கலாம். ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கைட்லைன்ஸ், ஒரே ஒரு தடவை மட்டும் ஏதாவது உனக்கு பிடிச்ச பயிற்சி மையத்தில் ஒரு தடவை ஒரு கால்ஃபாரில் மட்டும் பயிற்சி எடுத்துட்டா போதும். அந்த பயிற்சியை வச்சே நீ அதுக்கப்புறம் ஓனா நீ படித்து மேலே முன்னுக்கு வரலாம். இந்த வகையில் இன்னொன்று அரசு வேலையில் பொறுத்து பெண்களுக்கு முக்கியமாக ஜென்ஸ்லாம் கூட தனியார் கம்பெனி வேலைக்கு போயிடலாம். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்கே வெளியே போகலாம், ஓடி வரலாம், ஏதாவது மனவலிகள் தாங்கிக்கலாம். ஆனால் லேடிஸை பொறுத்த வரைக்கும் மனவலிகள் தாங்க முடியாது. ப்ரைவேட் வேலைக்கெல்லாம் போனால் 1008 பிரச்சனைகளுக்கு, லேடிஸுங்களுக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. லீவ் ஒரு ப்ரைவேட் வேலைக்கு போனால் ஒரு பெண்கள் மெட்டர்னிட்டி, ஒரு மகப்பேறு விடுப்புன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சு, சாஃப்ட்வேர் கம்பெனியில் கூட நிறைய லேடிஸ்லாம் வேலைக்கு போகிறாங்க. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா வேலையை விட்டே அனுப்பிச்சிட்றாங்க. ஏன்னா அவங்களால தொடர்ந்து வச்சுக்க முடியாது. இதே அரசு வேலையில் பொறுத்தீங்கன்னா ஒரு பெண்மணி என்ன பண்ணலாம்னா ஒரு குழந்தைக்கு 1 வருஷம் லீவு தராங்க, மகப்பேறு விடுப்பு சம்பளத்தோட. நீ என்ன வேலைக்கு போகிற, குரூப் 2 வேலைக்கு போனால் மாதம் 70,000 ரூபாய் 1 வருஷத்துக்கு. அந்த குழந்தை வீட்டிலே இருந்து குழந்தைய பார்த்துக்கோ, வீட்டிலே இரு, சம்பளம் மட்டும் வரும். அது எத்தனை குழந்தைனா 2 குழந்தை வரைக்கும் அலோடு பண்ணுறாங்க. இது மாதிரி அரசு வேலையில் எங்கே கிடைக்கும்? லேடிஸுங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பெஸ்ட்டு வேலை. சும்மாவாது இருக்கணும், வீட்டில் ஒன்றும் பெருசாக இல்லை, கொஞ்சம் லேட்டாக கூட கிடைக்கட்டும். நிறைய லேடிஸ் என்னன்னா நான் போனால் உடனே வேலை கச்சிருமா, உடனே வேலை கச்சிருமா. இன்றைக்கி பாருங்கள், எங்களுடைய பயிற்சி மையத்தில் இன்றைக்கி கூட காலையில் ஒரு ஃபங்க்ஷன் போனோம். எவ்வளோ ஏழைப்புற மாணவர்கள், யூடியூப்னு ஒன்று இருக்குது, அதில் முடிஞ்சால் பாருங்கள். என்னை பொறுத்த இங்கே அழுவுதுங்க பசங்க. அவங்களாம் கண்ணீர் விட்டு அவர் ஒன்றும் பெரிய பணக்கார பரம்பரையிலேருந்து வந்த பசங்களாம் கிடையாது, எல்லாமே கிராமத்தில் படித்த பசங்க தான். உங்களுக்கு அது சுத்தமாக தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் வீடியோ மூலமாக அந்த பசங்க நாங்கள் மோட்டிவேஷன் கூட அந்த பசங்க பேசுறதெல்லாம் போட்டால் இன்னும் நீங்கள் மோட்டிவேட் ஆவீங்க. ஆனால் அந்த வாய்ப்பை நான் அதை காலையில் தான் பார்த்துட்டு வந்தேன். 2-3 பசங்க ரொம்ப 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 அப்பா கிடையாது, அம்மா கூலி வேலை சேர்ந்து காப்பாற்றிருக்கான். ஒய்ஃபு தான் அந்த பையனை படிக்க வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய வேலைக்கு போகிறான். அந்த பையன் ஒரு டிஎன்பிசி மூலம் கவனிங்க, ஐஏஎஸ் ஆகணும் நினைங்களா. ஐஏஎஸ் ஆகுது யூபிஎஸ்சி மூலமாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம் மத்திய அரசு நடத்துது. இது மாதிரி போனால் தான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டைப்பிஸ்ட்டாக, இப்போ ஒரு 25 வயசில் டைப்பிஸ்ட்டாக சேர்ந்தீங்கன்னா நீயே கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐஏஎஸ் 2 விதமாக ஆகலாம். யூபிஎஸ்சி படிச்சுட்டு டெல்லியில் போய் இன்டர்வியூ ப்ரிலிமினரி பயங்கரமாக போச்சு, செலவு பயங்கரமாக பண்ணிச்சு, அப்படியும் ஐஏஎஸ் ஆகலாம். சாதாரண ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், தாலுகா ஆஃபீஸ் ரெவன்யூ இருக்குல்ல, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிஎன்பிசியில் ஒரு குரூப் 4 வேலையில் போய் சேர்ந்துட்டு அந்த முதல் நாள் கவுன்சிலிங் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை எடுத்துன்னு வச்சிங்களேன், அப்படியே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டைப்பிஸ்ட், தாசில்தார், டெப்டி தாசில்தார், அப்படியே நீ ரிட்டையர் ஆகும் போது டெப்டி கலெக்டர், அதுக்கப்புறம் ஐஏஎஸ். ஒரு மாவட்டத்துக்கு இப்போ இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அர்த்தம் யூபிஎஸ்சி படிச்சுட்டு வரல. அவங்களும் இது மாதிரி பதவி உயர்வு மூலமாக பண்ணி ஒரு ஒரு மாவட்டத்தோட ஆட்சியில் இருக்காங்க. அவங்க அனுபவங்கள் ஒரு நல்ல அனுபவங்கள் வச்சுருக்காங்க, நல்ல டேலண்ட்டாக இருக்காங்க, நல்ல அனுபவங்கள் வச்சுருக்காங்க. இப்படியும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம். உங்கள் பசங்களை நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை,
பெருசாக பயங்கர இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும் அப்படி இல்லை. மோட்டிவேஷன் மனசில் பண்ணோம், நீ பாஸ், நீ கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகு, கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகு, கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகு. நீ டிஎன்பிசி மட்டும் தான் ஆகணும்னு நினைக்காதீங்க. எது ஒன்றா இருக்குது, பேங்கிங் எக்ஸாம் இருக்குது, பேங்க் எல்லாமே ஒரே மாதிரி தான், ஒரே ஜிகே மேக்ஸு, கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து இப்போ என்ன பண்ணோம், மத்திய அரசே என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப்ஸ் ரயில்வே எக்ஸாம்லாம் இப்போ கொஷின் பேப்பர் தமிழ்லேயே வருது. நம்ம தமிழ்நாடு எல்லாருமே என்னன்னா டிஎன்பிசி வராங்க. டிஎன்பிசியில் எதுக்கு வராங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேலை கிடைக்கும், ரெண்டாவது தமிழ்லேயே கொஷின் பேப்பர் வரும். ஆனால் இப்போ ரயில்வே வேலை கூட தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது, கொஷின் பேப்பர் தமிழ்லேயே வருது. பேங்கிங் எக்ஸாம் இருக்குது, நிறைய யூபிஎஸ்சி இருக்குது, நிறைய எக்ஸாம்கள். அது ஒன்றும் கேட்டால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் இருக்குது, நிறைய எக்ஸாம்கள் நம்மக்கிட்ட காத்துன்னு இருக்குது. ஆனால் நம்ம மனசு என்னென்னா அதுக்கான ஒரு முயற்சி, அதை பற்றி பேசக்கூட மாட்டோம். பசங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது, என்ன நம்மளே நம்ம ஜென்ரேஷனே அதாவது ஒருத்தர் தண்ணியை மடமாட்டி விடுவோம் கேள்விப்பட்டீங்களா? தண்ணி பாஞ்சினே இருக்கும், அந்த தண்ணி இப்படி மடமாற்றி விட்டால் தண்ணி இப்படி போகும். நீங்கள் என்ன பண்ண மடமாற்றியே விட மாட்டீங்க, தண்ணி அப்படியே போட்டோம். நம்ம என்ன ஆகணுமோ, நம்ம விவசாயம், நம்ம இந்த வேலைக்கு போனோம், நம்ம பையனை இப்படி இருக்கட்டும், நம்ம பேரன் இப்படி இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். நம்ம என்னத்துக்கு நம்ம வாழ்ந்துட்டு போவோம், நம்ம ஃபியூச்சரில் எவனை நம்மளுக்கு பின்னாடி நம்ம சந்ததியில் நம்ம என்னத்துக்கு பார்க்கணும், நம்மளுக்கு அந்த கடமையெல்லாம் தேவையில்லப்பா. வந்தோமா, சாப்பிட்டோமா, சந்தோஷம். நீங்கள் நினைக்கிறது சந்தோஷமான வாழ்க்கை தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இருந்தாலும் அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் தயவுசெய்து அந்த பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள், டெய்லி சொல்லுங்கள். யாருன்னா அதுதான் சொல்கிறேன், இந்த ஊரில் இருக்கிற 50 பேர்கிட்ட தயவுசெய்து பேசுங்க. அவங்க எல்லாருமே அரசு ஊழியர் ஆகிட்டாங்க, அவங்களாம் 2-3 ப்ரொமோஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. ப்ரொமோஷன் வாங்கி இன்றைக்கி அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல பொசிஷன். இப்போ இவர் செக்ரட்டரியேட்டில் இருக்கா மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, சர்வேயராக இருக்காங்க, நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இப்போ அவ்வளோ ஒரு அரசு ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் பாருங்கள், இதுக்காக ஒன்றும் பிராயசித்து பண்ணக்கூடாது, பெருசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. தமிழ் கொஷின் பேப்பர் என்ன வருதுன்னா 100 கொஷின் 200 கொஷின் இருக்குது, 100 கொஷின் தமிழில் கேட்குறாங்க. தமிழ் தாய்மொழி தான் நம்மளுக்கு. தமிழை வந்து நல்லா படிச்சுட்டா போதும். அதில் அந்த அழகாக எல்லாமே தமிழில் ஒரு 100 கொஷினில் 90 கொஷின் போட்டால் பாஸ் பண்ணிடலாம். இங்கிலீஷ்னால் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷ் வருமா, காம்படிட்டிவ் எக்ஸாம்னா பயங்கரமாக இங்கிலீஷ் தெரியணும் அப்படிலாம் கிடையாது. தமிழில் தான் கொஷின் வரும். 100 கொஷினும் 6ஆம் கிளாஸ் புக்கிலேருந்து 10ஆம் கிளாஸ் புக்குள்ள தமிழ் பாடம் தான் வரும். ரெண்டாவது ஜிகேனா பொது அறிவுனா அதே 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் படித்த வரலாறு, புவியியல், இது மாதிரி அதே பாடம் தான், ஸ்கூலில் படிக்கிற பாடம் தான். ஆனால் ஸ்கூலில் படிக்கும்போது பசங்க வேலைக்குன்னு படிக்க மாட்டாங்க, மார்க் பாஸ் பண்ணணும், 35 மார்க் எடுக்கணும், இந்த எண்ணத்தில் தான் படிப்பாங்க. ஆனால் அப்போ படிக்கும் போதே அவங்களுக்கு எண்ணத்தை இதெல்லாம் டிஎன்பிசிக்கு உதவும் அப்படின்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் நல்லா படிப்பாங்க. அதுக்கடுத்து மேக்ஸில் ஒரு 25 கொஷின் வரும். இதுதான்ப்பா மொத்த பேட்டர்னே. 100, ஒரு 75, ஒரு 25. இதை படிக்க முடியாதா? இதை விட பயங்கரமான ஒரு 3 வருஷம் படிப்பு, கல்லூரி படிப்பெல்லாம் படிச்சிங்க. கல்லூரியில் வருஷத்துக்கு 30 பேப்பர், ஒரு வருஷத்துக்கு 10 பேப்பர் சொல்லிட்டு 30 பேப்பர் படிச்சிருக்கோம். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை. டிஎன்பிசிக்குள்ளே உள்ளே இறங்குனீங்கன்னா 1 இயர் நல்லா படித்தா 1 இயரில் நிறைய கால்ஃபர் வரும். ஃபஸ்ட்டு குரூப் 4 வரும், குரூப் 2 வரும், குரூப் டிஏ வரும், குரூப் 1 வரும். இந்த எக்ஸாம் ஃபுல்லாக ஏதாவது ஒன்றில் முயற்சி பண்ணால் அதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணால் எங்கள் பயிற்சி மையத்தோட தாரகம் வந்துடும், முயற்சி, பயிற்சி, தேர்ச்சி. முயற்சி முதல் மனசில். முயற்சினா சாதா முயற்சி இல்லை, விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. விடாமுயற்சி இருக்கணும். தொடர்ந்து ஃபெயில் ஆனாலும் திரும்ப படித்தா. இப்போ 50 பேரை கேளுங்க, 50 பேர் யாருமே ஒரு அட்டம்ப்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சேரும்போது குழந்தை மாதிரி வந்து சேருவாங்க, என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுலே ஒரு எக்ஸாம் முடிஞ்சுவிடும். அடுத்த இன்னொரு வருஷம் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்றுமே ஒரு செயல் செய்யாமல் 5 வருஷம் இருப்பீங்களாம். ஆனால் உடனே வேலை கிடைக்கலாம். அடப்போடா இந்த வேலையை தேவையில்லை, கவர்மெண்ட் சொல்லலாம் நம்ம செட் ஆகுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க்கில் 6000 ரூபாய் தருவாங்க, இல்லை ஒரு மளிகை கடையில் ஒரு 8000 ரூபாய் தருவாங்க. போதும்னு அதிலே போனீங்கன்னா மளிகை கடையிலே வாழ்க்கை போக வேண்டியதான், பெட்ரோல் பங்க்லேயே வாழ்க்கை போக வேண்டியதான். இது மாதிரிலாம் பண்ணால் வேலைக்காக. வேலை இல்லாமல் நல்லா கவனிங்க, வேலை இல்லாமல் கூட உங்கள் பசங்களை என்ன பண்ணுங்கள், வேலை இல்லாமல் கூட 2 வருஷம் இருக்க விடுங்க. அவங்கள வேலைக்கு போன்னு வச்சுரு, நீ போகிற வேலை நிரந்தர வேலையாக போ. எனக்கு இந்த நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நீ என்ன பண்ணு, போய் படி 2 வருஷம். ஒரு பையன் டிகிரி முடிச்சான்னா 2 வருஷம் அவனை ஃப்ரீயாக விட்டா ஏதாவது ஒரு வேலை வாங்கிட்டு ஓடி வந்துடுவோம். இந்த ஜாதகம், மூட நம்பிக்கை இதெல்லாம் பார்க்காதீங்க. அவன் ஜாதகத்தில் இல்லை, அவன் ஒன்றுமே பண்ண முடியாது, அவனால் ஒன்றும் முடியாது, அவன் வீக்கு. நல்லா கவனிங்க, நான் கல்லூரியில் ஒரு 13 வருஷம் ஆசிரியராக சேர்ந்துருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒன்றுமே நல்லா ரொம்ப டல்லு, ரொம்ப டல்லு. அவன்லாம் நிஜமான தப்பாக நினைக்க வேணாம். அவன்லாம் என்ன பண்ண போகிறானோ, வாழ்க்கையில் என்ன பண்ண, நிறைய அரியர் வச்சுருக்கான், ஏபிசிடி கூட சரியாக எழுத வராது. அவன்லாம் இன்றைக்கி என்ன பண்ண, என்னுடைய ஒரு ஆஃபீஸுக்கு கூட வரான்.
அதுக்கு என்ன காரணம்னா பெரிய அளவில் வந்து அர்த்தம் தொடர்ச்சியான படிப்பு, நல்ல பெரிய அறிவாளியாக இருக்கிறத விட சமயோகித புத்தி, அந்த கொஷின் அந்த 3 மணி நேரம் எக்ஸாமை கரெக்டாக நல்லா அனலைஸ் பண்ணிங்கன்னா அழகாக பாஸ் பண்ணிவிட்டு ஒரு அரசு வேலையில் போய் உட்காரலாம். அரசு வேலையில் இது மட்டும் இல்லை, திருமண வாழ்க்கை இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் ஒரு அலைன்ஸ், ஒரு லேடிஸுங்களை முக்கியமாக லேடிஸுங்க தயவுசெய்து கொஞ்சம் அவேர்னஸ் உருவாக்கிங்க. ஆனால் லேடிஸுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகுதுன்னா, ஒரு ஜென்ஸாக இருக்கட்டும் ஒரு லேடிஸாக இருக்கட்டும், ஒரு அரசு வேலை மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கேன், அலைன்ஸ் வந்து அழகாக நீ ஒன்றும் டவுரி தர தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. பொண்ணு ஒரு வேலைக்கு போகுதுப்பா, கவர்மெண்ட் ஜாப்பா, ஒரு குரூப் 4பா, ஒரு குரூப் 2னா 1000 பேர் வரிசையாக கீ கட்டி வருவாங்க. ஒரு ஜென்ஸ் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கான்னா அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு 1008பா. அவன் அரசு, அவன் ஆளெல்லாம் பார்க்காது, அவன் கருப்பாக இருக்கான், இதுவாக இருக்கான், எதுவும் குடும்பமா வீடே கிடையாது, சொந்த வீடு கிடையாது, அதெல்லாம் மக்கள் பார்க்கறதே கிடையாது. அவன் அரசு வேலை வச்சுருக்கான், அவன் கடைசி வரைக்கும் பொண்ணை காப்பாற்றுவான். பொண்ணு கொடுறா தைரியமாக சொல்லிட்டு பொண்ணு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது. சமுதாயத்தில் இன்னொரு முக்கியமான அங்கீகாரம், உறவினர்கள் சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல. நீ இப்போ வேலை இல்லைன்னா சொந்த அப்பா அம்மா கூட மதிக்க மாட்டாங்க. உண்மையாக சொன்னால் ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் இருக்கான்னா, நீ வேலை ஒரு 4 பசங்க இருக்கான்னு வச்சிங்களேன், வேலை யார் போகிறானோ அவங்க மேலே தான் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு ஈடுபாடு இருக்கும். வேலை இல்லைன்னா இன்னும் ஒரு மாதிரி தான் வித்தியாசமாக பார்ப்பாங்க. வேலை மட்டும் இருந்தால் ஒரு கல்யாணத்துக்கு போய் பாருங்களேன். இப்போ நீங்கள் யார் சொந்தக்காரங்க ஒரு கல்யாணத்துக்கு நல்லா போங்க, நீ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இல்லாமல் சாதாரண ஒரு ஆள் மாதிரி போய் பாருங்க, உன்னை கவனிக்கிறதே வித்தியாசமாக கவனிப்பாங்க. ஒரு அரசு வேலை வச்சுன்னு போய் வாங்க சார் ஃபோட்டோ நில்லுங்க சார் அப்படி நில்லுங்க சார். அது என்னத்தான் காரணம் தெரியாது, எங்கேருந்தான் கௌரவம் கொடுக்குறாங்க, என்ன தருவாங்கன்னே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் சொந்தக்காரங்க ஒரு அரசு அதிகாரி, ஒரு அரசு அலுவலர் பார்த்தாலே ஒன்று வித்தியாசமாக பார்ப்பாங்க. அது என்னதான் சொசைட்டி நம்மளை மறிக்குது. அது ஒரு சொசைட்டியில் ஒரு அங்கீகாரம் வேணும்னா அரசு வேலை வேணும். ரெண்டாவது, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். அரசு வேலைன்றதை விட கவர்மெண்ட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு நிறைய சேவை பண்ணலாம். இப்போ ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேலை, நிறைய பேர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நிறைய ஹெல்ப் பண்ணலாம். இப்போ செக்ரட்டரியில் கூட நாங்கள் வந்து நிறைய ஏழை எளிய மக்களுக்கு, இப்போ விவசாயத்துறையில் இருக்குன்னா விவசாயத்துறையில் இந்த பயிர் பூச்சி, ஆடு வளர்க்கறதுக்கு லோனு, யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம். இது ஹெல்ப் பண்ணலான்னா தகவலை சொல்லலாம். இது மாதிரி நிறைய பேருக்கு உதவுறதுக்கு அரசு வேலை ரொம்ப நம்மளுக்கு என்ன அர்த்தம், ரொம்ப ஆத்மாத்மா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் நான் என்னுடைய வேண்டுதல், இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வெற்றி அடையணும்னா நான் விரும்பி கேட்டிருக்குது, பேரண்ட்ஸ் தான் இங்கே இருக்கிறது, மெயினாக பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறது, உங்களோட பசங்க மத்தியில், அது கல்லூரி படிக்கிற பசங்க வந்து ஸ்கூல் பசங்களாக இருக்கலாம், கல்லூரி போகிற பசங்களாக இருக்கலாம், ஸ்கூல் பசங்களாக இருக்கலாம், இவங்க எல்லாருக்குமே அரசு வேலை போட்டாடி, அந்த பையன் படுறா செக்ரட்டரியேட்டில் போகிறான்டா, இவன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் போட்டான்டா, இவன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டான்டா, ஊராட்சி துறையில் போயிட்டான்டா, இப்படி சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி அரசு வேலை ஆகுன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு பயிற்சி மையத்துக்கு, எங்கள் பயிற்சி மையத்துக்குலாம், ஏன்னா நிறைய பேர் எனக்கு பயமாக இருந்தது, இங்கே ஏதாவது நடத்தினா எதையாவது தவறா அவங்ககிட்ட வெங்கட்கிட்ட எவ்வளோ வேணாம்னு சொல்லணும், ஏதாவது. ஏன்னா எங்கள் நிறைய பழிகள் போட்டுருவாங்க, தப்பாக சொல்லிவிடுவாங்க. இது வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம், அவன் சொன்னதால தான் திரும்ப இங்கே வந்தோம். ஏன்னா வேறு நீங்கள் வேறு எந்த பயிற்சி மையம், இன்னொன்று காஞ்சிபுரத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு தமிழ்நாட்டிலே நம்ம பயிற்சி மையத்தினா காஞ்சிபுரத்தில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. ஆயிரக்கணக்கான பசங்க, எவ்வளோ பசங்க நிறைய பயிற்சி மையம் மூலமாக வேலைக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி உண்மையாக சொல்லணும்னா இந்த காஞ்சிபுரத்துலேயும் இந்த அவேர்னஸ் குறைஞ்சிச்சு. முக்கியமாக நம்ம அவலூர் வாழ் மக்கள், அவலூர் ரிசல்ட் நல்லா கொடுக்குற ஊர்னா அவலூர் பசங்கனாலே மரியாதை. நான் நிஜ பசங்க பார்த்துருக்கேன். எனக்கு இப்போ முகத்தை பார்க்குறேன்னு நினச்சேன், நிறைய பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அவங்களாம் அந்த அஃபெக்ஷன் பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ நிறைய ஃபங்க்ஷன்லாம் கூட வந்திருக்கோம், 2-3 கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், கிரக பிரவேசத்துலாம் நாங்கள் வந்திருக்கோம். அப்போல்லாம் வரும்போது விழுந்து கவனிப்பாங்க, சார் வாங்க சார். அது என்னவோ அது ஒரு நாங்களை வந்து அப்படி கடவுள் மாதிரி அப்படி நினச்சி ஒரு காலத்தில் இருந்தாங்க. அப்படிலாம் நாங்கள் உழைச்சோம். அந்த இடத்துல ஏடிசி, இப்போ அண்ணா ஐஏஎஸ் அகாடமின்னு இருக்குது, அப்போ ஏடிசின்னு ஒரு பெயரில் இந்த ஸ்தாபனத்தை நடத்திருக்கோம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த 15 வருஷமாக இந்த ஸ்தாபனம் நடந்துன்னு இருக்குது. இந்த 15 வருஷத்தில் 18,000க்கு மேற்பட்ட கவர்மெண்ட் சர்வெண்ட்டை வேலைக்கு அமைச்சிருக்கும். 18,000 பேர். இன்றைக்கி கூட ஒரு 53 பேர் காலையில் பாராட்டு விழா நடத்திட்டு தான் வந்திருக்கோம். அதனால் தயவுசெய்து அது இல்லாமல் இந்த ஊரில் இருக்கிற அரசு ஊழியர்கள், அது ஆசிரியர்களாக இருக்கலாம், தலைமைச் செயலக ஊழியர்களாக இருக்கலாம், வேறு பயிற்சி யாராக இருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாங்கள் ஒரு நாள் தான் எங்களால் பண்ண முடியும். நீங்கள் இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு இந்த இடத்துல ஒரு கிளாஸ் எடுக்க சொன்னால் அழகாக நாங்கள் ஒரு போர்டை வச்சு அழகாக இந்த கிளாஸ் எடுத்துருவோம். ஒரு மேக்ஸ் கிளாஸ் எடுக்கலாமா, ஒரு 50 பசங்க உட்கார வச்சு என்ன பண்ணலாம், எடுக்கலாம். நீங்கள் ஏன் எடுக்கக்கூடாதா? எல்லா நோட்ஸும் வச்சுருக்கீங்க, எல்லா 50 பசங்கள்கிட்டையும் நோட்ஸ் இருக்கும். இது அதாவது எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். இப்போ இந்த 50 பேருக்கும் கவர்மெண்ட் சர்வெண்ட் வாங்கி யாருன்னா ஒருத்தர் தானே மோட்டிவேஷன் பண்ணியிருப்பாங்க, டே கிளாஸ் படுறா, அந்த ஆளை நீங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க. உன்னை இந்த கவர்மெண்ட் அந்த அண்ணன் தான் என்னை ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் ஆக சொன்னான், அவர் தான் என்ன டிஎன்பிசி கிளாஸ் சேர்த்து விட்டான், அவனை வாழ்க்கை வரைக்கும் மறக்க மாட்டீங்களே. நீங்கள் இந்த 50 பேர் இருக்கீங்களே, இந்த 50 பேரை மறக்காத மாதிரி நீங்கள் பண்ணுங்கள்.
50 பேரை மறக்காத மாதிரி பண்ண என்ன பண்ணணும்? நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்க. ஸ்டெப் எடுத்துட்டு நீங்கள் எதுவும் கிளாஸ் கூட அனுப்ப தேவையில்லப்பா, நீ பாடம் எடுன்றேன். நீ பாடம் வச்சிருக்கல, நோட்ஸ் வச்சிருக்கல, ஏன் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? நீ இந்த இடத்துல போர்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணு. ஒரு 4 வருஷம் கூட ஆகட்டும்பா. வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களாம் கூட வேலைக்குள்ள. ஏன்னா வேலைக்கு ஏஜ்லாம் கிடையாது. எந்த வயசில் 45 வயசில் கூட வேலைக்கு போகலாம். எவ்வளோ பெண்மணிகள் வேலைக்கு வந்திருக்காங்க தெரியுமா? அதான் மறுபடியும் சொல்கிறேன், முடிஞ்சால் அந்த யூடியூப்பை கொஞ்சம் பாருங்கள். கண்ணி அழுவீங்க. அந்த பசங்கள்லாம் பேட்ட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ணியில் தண்ணி கண்டிப்பாக வரும். அப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையை. இவங்களாம் வேலைக்கு போகும்போது நம்ம போகக்கூடாதா அப்படின்னு நினைப்பீங்க. அதனால் இந்த நிகழ்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு வெற்றி உங்ககிட்ட தான் இருக்குது. முக்கியமாக இதில் பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, இல்லத்தரசிகள் இருக்காங்க. இந்த குட்டி பசங்களை தயவுசெய்து எல்லாருமே டாக்டர்னாதீங்க. டாக்டர்லாம் மெக்கானிக்கல் லைஃப், என்ஜினியர்லாம் அவன் எப்படிக்கு வேலைக்கு விட்டு அனுப்புவான்னு தெரியல. சுரண்டி உடம்பை கெடுத்துட்டு கண்ணில் அந்த சாப்டரை வச்சுன்னு இன்ஜினியரும் தேவையில்ல, டாக்டரும் தேவையில்ல. அழகாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி ஒரு குரூப் 4 வேலையோ இல்லை ஒரு குரூப் 2 வேலையோ, முடிஞ்சால் ஒரு குரூப் 1 வேலையோ வாங்கிட்டு வாழ்க்கையை கொஞ்சம் நல்லாவும் ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமையும் பார்க்கலாம். அதனால் தயவுசெய்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த அவ்வளோ அடுத்த அவன் வெங்கட்கிட்ட நான் கேட்பேன், இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னாப்பா இந்த விழிப்புணர்வுலாம் நாங்கள் குத்தமாக சரியா விழிப்புணர்வு போட்டி நடத்தணும். ஏதாவது விழிப்புணர்வு அட்லீஸ்ட் ஒரு 10 பசங்களாவது விழிப்புணர்வு ஏதாவது படிக்க ஆரம்பித்தாங்களா? நான் மறுபடியும் அந்த 15 அந்த 50 பேர் இங்கே இருக்காங்க, லிஸ்ட் வச்சுருக்கான். 50 எனக்கு கரெக்டாக சாச்சி பொய் சொல்லாத, நான் சும்மா இடையே கேட்டேன், பொய் சொல்லாத, உண்மையாக அவ்வளோ 50 பேர் இருக்காங்கன்னா லிஸ்ட்டு பக்காவாக தயார் பண்ணி 50 பேர் லிஸ்ட்டு என்ன நீ நம்ம சென்டர் மட்டும் சொல்லாத. ஏன்னா நம்ம பயிற்சி மையம் தான் 90% இருக்காங்க சார். சில பயிற்சி மையம் நீ எனக்கு பயிற்சி மையம்லாம் பார்க்காது, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீ மொத்தம் எந்த சென்டர் படித்தாலும் சரி, அது டிஎன்பிசி இருந்தாலும் சரி, ஆசிரியர் வேலையிருந்து போலீஸ் வேலையாக இருந்தாலும் சரி, எனக்கு லிஸ்ட்டு கொடுனா 50 பேர் லிஸ்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் 50 பேர் தனியாக ஒரு மீட்டிங் போடுங்க. மீட்டிங் போட்டு பேசி இந்த கிராமத்துக்கு இன்னொரு மீட்டிங், நீங்கள் இது மாதிரி மீட்டிங் கூட தேவையில்ல, தனியாக ஒரு கோயிலில் கூட வச்சு என்னப்பா இப்படி சொல்கிறாங்க, நம்ம ஊரை இப்படி சொல்கிறாங்க, இப்படி இருந்த ஊர் ஏன் இப்படி ஆயிடுச்சு? 50 கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் வேலை செஞ்சுருந்தாங்க ஒரு காலத்தில், இப்போ ஒருத்தம் கூட இல்லையே. நான் கேட்குறேன், என்ன தான் ஆச்சு? எல்லாமே விவசாயம் நல்லா இருக்குன்னு விவசாயம் பண்ணுறீங்களா? சந்தோஷம் தான். ஆனால் என்ன போது விவசாயம் அப்படி இப்போ விவசாயம் இன்னைக்கு பார்ட் டைம் ஒர்க்காக தான் ஆயிடுச்சு. இன்னொன்று சொல்கிறேன், இந்த 50 பேரும் தயவுசெய்து சனி ஞாயிறு போயிட்டு நிறைய நவீன முறைகள் விவசாயத்தில் வந்துருக்கு. கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, அதெல்லாம் பண்ணுங்க. இன்னொரு 33,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வேலை, இன்னும் கொஞ்சம் பார்ட் டைம் வேலை, உழைக்காமல் அப்படியே கவர்மெண்ட் சனிநாரான கிரிக்கெட் விளையாடுறது, சினிமா போகிறது, ஜாலியாக. இப்போ கேட்டேன் ஐயாவை, சார் சனிக்கிழமைனா எங்கள் ஊர் பசங்க ஞாயிற்றுக்கிழமைனா எங்கேயாவது ஒரு ப்ரோக்ராம் போட்டு போயிடுவாங்க சார் அப்படின்னு. அடப்பாவீங்களா உட்காந்து இப்படி பண்ணிட்டு இருக்கேன் சார், ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் மற்றவங்களுக்கும் நம்ம வாழ்க்கையும் வாழணும், மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த குட்டி பசங்களுக்கும் இந்த கல்லூரி மாணவர்கள் எதாவது இருந்தால் அவங்களுக்கும், முக்கியமாக இந்த இல்லத்தரசிகள் இருக்காங்களா அவங்களுக்கும் தயவுசெய்து கொஞ்சம் ஐடியா கொடுங்க. நான் ரொம்ப நாள் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.